ஆயுத எழுத்து நேயர்களுக்கு வணக்கம். உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது அரசு ஊழியர்களுடைய போராட்டம். லட்சக்கணக்கில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் ஊழியர்கள் போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு இந்த போராட்டம் தொடர்கிறது. இன்னும் உக்கிரம் அடையும் என்ற எச்சரிக்கையும் அரசு ஊழியர் சங்கங்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு பணிகள் ஸ்தம்பித்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் பணிகள் கூட பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் இது மாநிலம் தழுவிய போராட்டம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகள் பயனடையக்கூடிய வகையில இந்த ஒரு திட்டம் வர வேண்டும் என்று இன்று நேற்றல்ல, கடந்த 5 ஆண்டுகள் அல்ல, தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோரிக்கை இருந்து வர இந்த கோரிக்கைக்கு செயல் வடிவம் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும், ஒரு செயல் வடிவத்திலான ஒரு உத்தரவாதம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டமும் உக்கிரத்தை அடைந்திருக்கிறது. ஒரு அசாதாரண சூழ்நிலையை எட்டியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அரசும் கூட இந்த பட்ஜெட்ல உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. இது ஒரு திருந்திய வடிவத்தில் நாங்கள் செயல்படுத்துவோம், மத்திய அரசு கிட்ட கோரியிருக்கோம் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் உத்தரவாதங்கள் அல்ல. பல உத்தரவாதங்களை கேட்டாச்சு. எங்களுக்கு தேவைப்படுவது ஆக்ஷன், செயல் வடிவம். இதை ஜியோ வெளியிடுங்க, அப்பதான் நாங்க ஏற்றுப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த கோரிக்கைகள், இந்த 2 போராட்டங்கள் இது புதிதா என்றால் இல்லை. இது தொடர் போராட்டங்கள். தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்தில் இதனது உஷ்ணமும் உக்கிரமும் பெருகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதனது கூர்மையும் பெருகி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் எதிரொலித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதை பற்றி பேச வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அரசு உத்தரவாதம் கொடுத்தாலும் கூட ஒரு விரிவான விவாதம் இது சார்ந்து நடக்கவில்லை. பல கேள்விகள் எழுகின்றன. இது நடக்கக்கூடிய நேரமும், இந்த போராட்டம் உக்கிரமும் கூர்மையும் அடைந்திருக்கக்கூடிய நேரமும் கவனத்துக்குரியது. தேர்தல் நேரம், அரசு செவிசாய்க்கவில்லையா? இந்த நேரம் குறித்த கேள்விகள் மேலோங்குகிறதா? அதிகரிக்கும் போராட்டங்கள் உரிமை குரலா, அச்சுறுத்தலா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு கண்ணதாசன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர், பேராசிரியர் அருணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த பிரமுகர். அதே போல இணைகிறார் நம்முடைய திரு ஷேக் தாவூத், ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர். மற்றும் நம்முடைய இணைகிறார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் திரு செந்தில் ஆறுமுகம். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஷேக் தாவூத் அவர்களுக்குத்தான். பவானி ஆற்றுடைய உபரி நீரை வறட்சியால் இன்னைக்கு பெரிய அளவுக்கு மரங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன, விவசாய பகுதிகள் வாடிக்கொண்டிருக்கின்றன. 1800 அடிக்கு கீழே தண்ணி போயாச்சு. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் இதற்கான தீர்வு அப்படிங்கறதுல தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்த அரசியல் கட்சிக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் உட்பட, ஆளும் அதிமுக உட்பட மாறி மாறி நான் இருவற்றுமே கேட்க விரும்புவது, அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி இந்த விவகாரத்துல தொடர் உத்தரவாதங்களை கொடுத்திருக்கு. இன்றும் கொடுத்திருக்கிறது, நேற்றும் கொடுத்திருக்கிறது. அவர்கள் கோருவதெல்லாம் உத்தரவாதம் அல்ல, செயல் வடிவம், செயல்பாடு. இம்முறையும் வெறும் உத்தரவாதம் அப்படிங்கிறது ஏற்புடையதா? மற்ற உத்தரவாதங்கள் போல இதுவும் உத்தரவாதமாக நீடிக்காது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதாவது காமராஜர் ஆட்சியில தொடங்கி காமராஜரும் அந்த சிலஹல்லா கழிவுநீர் திட்டம்ங்கிற பேர்ல இதை கொண்டு வர சொல்லி முதல்ல அதுதான் தொடக்கம். அது நிறைவேற்றப்படலை. அப்புறம் மேல் பவானி கீழ் பவானின்லாம் பேசினாங்க. அப்ப அதுவும் சரியாக அது நிறைவேற்றப்படல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது அப்புறம் காமராஜர் மத்தியில போயிட்டாரு. இப்ப மத்தியில போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அமைச்சர் பக்தவச்சலம் நினைக்கிறேன்னா அவர் பீரியட்லயும் அது அப்படியே தள்ளப்பட்டுடுச்சு. அப்படியே தள்ளி அடுத்து கலைஞர் அவர்கள் போய் பல தடவை பேசியிருக்காரு, பல மீட்டிங்ல பேசியிருக்காரு, பண்ணி கொடுக்கறேங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கான திட்டங்கள் அப்புறம் கலைஞரை தாண்டி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய ராஜாவில இருந்து மாறன்ல இருந்து தயாநிதி மாறன்ல இருந்து எல்லாருமே அந்த ஏரியாவில் போய் எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாருமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு 2011 ஒரு திட்ட அறிக்கையும் போட்டாங்க. போட்டு அதை கொண்டு போய் திமுக கொடுத்த உத்தரவாதத்தெல்லாம் பேசுறீங்க. முழுமையா கேளுங்க. திட்ட அறிக்கை போட்டு மேல கொடுத்தாங்க. அது மேல கொடுத்தது இன்னைக்கு எப்படி ஒன்னா சேர்ந்திருக்க காங்கிரஸ் அன்னைக்கு இவங்க கூட்டணியில தான் மேல இருந்தாங்க. மேல இருந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே கிடப்புல இல்லங்க. இந்த அதிமுக அரசு 2011 வந்தோடனே மத்திய அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீடோடையோ இல்ல நாங்களேவோ
இந்த திட்டத்தை இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவுல 1800 கோடி ரூபாய் செலவுல செயல்படுத்துவோன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்தார். உத்தரவாதம் கொடுத்தார். ஆனா அதற்கு பிறகு மத்திய அரசு கிட்ட இந்த ப்ரொபோசல் போகுது. மத்திய அரசு இதை நிராகரிச்சிடல, இதுல சில விளக்கங்களை கேட்குது, queries கேட்குது, இது சில கோரிக்கைகளை கொடுக்குது. அதை ரெஸ்பாண்ட் பண்ணாதது யாரு? 2013லயே நீங்க சொல்றது போல கடந்த யூபிஏ அரசு, திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் வகித்த யூபிஏ அரசு கேட்டுடுது. எவ்வளவு ஆண்டு போயிருக்கு இடையில. அதாவது இந்த நிலையின் காரணமாக தொடர்ச்சியாக அது தடைப்பட்டு வந்திருக்கு. உண்மையிலேயே இது வருந்தக்கூடிய விஷயம். அவங்க சில queries கேட்டிருக்காங்க, விளக்கத்தை மத்திய அரசு கேட்டிருக்காங்க. அந்த queries விளக்கம் அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதற்குரிய சூழல் அன்னைக்கு இல்லைங்கிறதுனாலதான் தள்ளப்பட்டது. என்ன சூழல் இல்ல அதுதான் அதை இப்ப திரும்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்யறதாக இன்னைக்கு கூட சட்டசபையில உத்தரவாதம். அதாவது இன்னைக்கு நிதியமைச்சர் அவங்க ஒரு 100 முறை, காங்கிரஸ் ஒரு 100 முறை, எவ்வளவு முறை உத்தரவாதம் கொடுத்தீங்க? நிதியமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அதை உத்தரவாதமாக மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக இது செயல்படுத்தப்படும், அம்மா அவர்கள் இதை செயல்படுத்துவார்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அம்மா அரசு தான் 2002ல பொன்னையன் நிதியமைச்சரா இருக்கும் போது இதே போல ஒரு பட்ஜெட் ஸ்பீச்ல உத்தரவாதம் கொடுக்குது. 2004ல உத்தரவாதம், நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப 2011ல பொதுப்பணித்துறை அமைச்சர் மத்திய அரசு ஒத்துழைப்போடு இல்லாமல் கூட இடையில என்ன மாறிச்சு? நீங்க செயல்படுத்தல. மத்தவங்க கொடுத்த உத்தரவாதம் எல்லாம் அப்ப கணக்குல இல்லையா? நாங்க கொடுத்த உத்தரவாதம் தான் கணக்குல கேட்க போறேன். இல்ல மத்தவங்க கொடுத்த உத்தரவாதம் கேட்டேன். திமுக 100 உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் கொடுத்த உத்தரவாதம் இல்ல. இத எப்படி முல்லை பெரியார் அணையும் காவேரி பிரச்சனைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து தீர்த்து வைத்தார்களோ அதை போல கெஜெட்ல வர வச்சிருக்கோம். அதே பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டாலும் முன்னால இருந்தவங்க கெஜெட்ல கூட கொண்டு வர முடியல. சொன்னீங்க மத்திய அரசு அங்க டுடே கெசட்ல வெளியிட வச்சாங்க. இன்னைக்கு போராட்டம் இருக்காங்க இல்லையா, உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லையா, நீங்க கெசட் நோட்டிபிகேஷன் கொடுங்கன்னு உங்களை கேட்கிறாங்க. அது வெளியிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. மாறா 100 உத்தரவாதம் நீங்களும் அவங்களும் கொடுத்தது போல இன்னொரு உத்தரவாதம் வருது. 2002ல பொன்னையன் சொன்னது போல இதே அதிமுக அரசு கொடுத்தது போல ஒரு உத்தரவாதமா இது ஏன் மறையாதுங்க அந்த சந்தேக இயல்பு தானே. இல்ல அதான் மாற்று கருத்துரு உருவாக்கப்படும், கண்டிப்பாக இது செயல்படுத்தப்படும் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். அதற்கான இப்ப நீங்க கேட்கிற கேள்விகளும் இந்த செயல்பாடுகளும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். எனக்கு மாற்று கருத்துருக்கான அவசியம் எப்பொழுது வந்தது? இல்ல கண்டிப்பாக இன்றைய சூழல், அதாவது இன்றைய சூழலில் கடந்த யூபிஏ அரசு உங்களுடைய கருத்துருவுல விளக்கம் கேட்டது அடிப்படையில் அப்படியே ஏற்காத அடிப்படையில் இதை எப்போ 4/4/2013 இந்த கரஸ்பாண்டன்ஸ் 4/4/2013 இன்னைக்கு 2016 ஆண்டுல இருக்கிறோம். இடைப்பட்ட நேரத்துல இன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்தது போல நீங்க ஒரு மாற்று கருத்துருவ நீங்க செயல்படியும் கொடுத்தா இன்னைக்கு உண்ணாவிரதம் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சட்டமன்றத்தில் அது எழுப்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னைக்கு நீங்களும் அதை பேசிட்டு இருக்கிறதுக்கான தேவை இருக்காது. இல்ல மாற்று கருத்துரு கொடுக்கப்படும், அதனுடைய செயல்பாடு வரும். அரசு இல்ல உங்களுக்கு அரசு என்பது பெரிய நிலைப்பாடுல உள்ளது, பல விஷயங்களை சார்ந்திருக்கு. ஏற்றுக்கொண்ட இல்ல அதான் ஒண்ணு பல நிலைப்பாடுகள் இருக்கு, பல விஷயங்கள் அதுல ஆராய வேண்டியிருக்கு. அதனால அரசுடைய நிலைப்பாடு இதை செயல்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பாக இப்ப செயல்படுத்தக்கூடிய நிலை வந்திருக்கு, செயல்படுத்துவாங்க. இது ஆராய வேண்டியிருக்கு, இது செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த கமிட்டி போடுறோம், இதை போடுறோம், கருத்துரு அனுப்புறோம். இது மாதிரி ஒரு 30 ஆண்டுகளா இன்னைக்கு அந்த பகுதியில 1800 அடிக்கு கீழே தண்ணி போயாச்சு. இன்னைக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க 7 சட்டமன்ற தொகுதி மக்கள். அவங்கள பெரும்பாலானோர் உங்கள அதிமுகவுக்கு வாக்களித்தவர். இல்ல கண்டிப்பாக அதனாலதான் உங்களுக்கு மக்களுக்காக செயல்படுற மக்கள் அரசுங்கிறதுனாலதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பாக செய்வாங்க. அதுல எனக்கு மாற்று மக்கள் அரசுங்கிறதுனாலதான் 3 ஆண்டுகளாக மத்திய அரசு கேட்டதுக்கு பதில் கூட 30 ஆண்டுக்கு மேற்பட்ட பிரச்சனைங்கிறதா இதோடைய மூலமே. காமராஜர் ஆட்சியில் பேசுறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் பாத்தீங்களா இந்த அரசாங்கம் எதுவும் செயல்படுத்தல அப்படிங்கிறார். இதுல நிச்சயமா ஒரு உயர் தார்மீக நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து விட முடியாது. இவங்க கொடுத்தது போல 100 உத்தரவாதத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. 98ல 99ல ஒரு கமிட்டி போட்டீங்க, செயல் வடிவத்துக்கு வரல.
பெரும்பாலான ஆண்டு நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. இது வந்து காமராஜர் காலத்தில இருந்து இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. செயல் வடிவம் பெறாததுல உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அவர்களை நோக்கி ஒரு உயர்ந்த தார்மீக நிலையோட நீங்க கேட்க முடியாதுன்னு கேட்கலாம். பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பவானியாரும் மோயாரும் சந்திக்கக்கூடிய இந்த அத்திக்கடவு என்ற பகுதி அவினாசியிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. அவினாசி 1700 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இருந்து அங்கிருந்து கால்வாய் வெட்ட வேண்டுதான் அந்த திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அந்த திட்டத்தை வந்து மாரப்ப போன்ற எம்எல்ஏ சொல்லி அதற்கு பிறகு பக்தவச்சலம் முழுதும் மறுத்துட்டார். முழுதும் மறுத்துட்டார். பக்தவச்சலம் கேட்கல, அது முடியாதுன்ட்டார். ஆனால் 1970 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அந்த திட்டத்திற்கு குந்தா கழிவுநீர் திட்டம் காமராஜர் திட்டத்துக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டம்னு பெயர் வச்சு அதற்கான பீசிபிலிட்டி பாக்குறாங்க. இதற்கு இடையில வந்து 1996 இடையில வந்து இடைப்பட்ட காலத்தில் 77 இருந்து 89 வரைக்கும், அதுக்கு பிறகு 2 ஆண்டுகள் திராவிட ஆட்சிகள் இருந்தது. திரும்ப 90-96 அதிமுக ஆட்சி காலகட்டம் வந்து 94 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு உத்தரவாதம் கொடுத்தீங்க. அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தோம். செயல்வடிவத்துக்கு வரல, உத்தரவாதம் கொடுத்து இந்த ஃபீசிபிலிட்டி திரும்ப திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பொழுது 2009 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி, நீதிபதி மோகனகிருஷ்ணன் கமிட்டி ஒன்று அமைச்சு ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறோம். வல்லுநர் குழு அமைச்சு அது பற்றி ஃபீசிபிலிட்டின்னு பார்க்க சொல்றாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஃபீசிபிலிட்டின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட்டங்கள் நடத்துறாங்க. அந்த மக்கள்கிட்ட பகுதியில் வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த பிரச்சனைகள் சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் நடக்குது. 8/10/2009 நடக்குது. திரும்ப வந்து இன்னொரு கூட்டம் வந்து எங்களுடைய பகுதிக்கு வரலன்னு திரும்ப ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அதற்கு பிறகு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ராசா அவர்கள் தலைமையில தலைமைச் செயலகத்தில் 8/10/2010 அன்னைக்கு அனைவரையும் கொண்டாந்து ஒரு கூட்டம் நடத்தி இந்த மாதிரி 1000 மினிட்ஸ் அவங்களால நீங்க செயல் வடிவம் அரசாணையா இல்ல. இது வந்து 120 கிலோமீட்டர் கால்வாய் வெட்டுறது வாயில வெட்ட முடியாது. இதுக்கு பல்வேறு இல்ல. 40 ஆண்டுகள் ஆகும் 2 பேரும் இல்ல. நான் 40 ஆண்டு நாங்க இருந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சோம் நான் சொல்ல முடியும். பிரதமருக்கு வாழ்த்து கடிதத்திலேயே ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியும். செயல் வடிவத்துக்கு வரல. ஏன் என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்க? 2010 கடைசி கூட்டத்தில் நடந்த பொழுது அந்த வல்லுநர் குழு மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு இறுதி திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும். அதை மார்ச் 2011 சமர்ப்பிக்கிறோம் சொல்லிட்டாங்க. அந்த மார்ச் 2011 ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த கடைசி தேர்தல் அறிவிப்பு வந்தது. நாங்க செயல்பட இதுக்கப்புறம் 2011 அப்போது அமைச்சர் KR ராமலிங்கம் அங்க போறாரு. நாங்க இதை செயல்படுத்துனாரு. அதுக்கப்புறம் 2013 ஒவ்வொரு ஆண்டு வந்து நிதி ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் இந்த ஒதுக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் முன்னெடுப்பதற்கான செயல்பாடுகள் நடைபெற்றுக்குன்னு எங்களால உறுதியா சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆட்சியில் என்றதை முன்னு சொல்ல முடியும். போன ஆட்சியிலே 270 கோடி ஒதுக்கினாங்க. நீங்க வந்து 99 நிறைவேற்றப்படும். நீங்க 2009 தான் இறுதி வடிவம் வந்தது, ஒரு ஃபீஸபிலிட்டி வந்து அதை நாங்க முன்னெடுத்தோம். நாங்க காரணங்கள் 2 தரப்பிலுமே நிறைய சொல்லப்படுது. இது செயல் வடிவத்துக்கு வரல, எங்களுக்கு தேவையெல்லாம் இது செயல் வடிவம் செயலாக்கம்ங்கிறாங்க. இதுல அன்னூர்ல வந்து அதற்கான ஆரம்ப வேலைகளை செஞ்சிருக்கோம். 2008 இருவருமே அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க. கொள்கை ரீதியா உடன்படுறீங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. செயல்பாட்டுக்கு வரலையே. நாங்க 2011 எங்களோட அந்த அறிக்கை மோகனகிருஷ்ணன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் ஆட்சியை தொடர்ந்திருப்போமே. ஆனால் அதற்கான பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஆட்சியில் 2012 இல்ல. ஆனால் வாக்குறுதி கொடுத்த இவங்க அதை நிறைவேற்ற அப்படி சொல்லலாம் இல்லையா? நான் வந்து இப்ப பொன்னையன் வந்து 2002 ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு, 4 உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனாலதான் அது செயல் வடிவம் கொடுக்கப்படலன்னு. தீஸ் ஆர் ரீசன்ஸ். நாங்க எங்களுடைய ஆட்சியில பணிகளை செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட பணிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நாங்க கேட்கிறோம். திரு அருணன், இதுல இருவருமே ஒரு உயர் தார்மீக நிலையை இவங்க தான் காரணம்னு திமுகவும், அவங்க தான் காரணம்னு அதிமுகவும், மத்திய அரசு கடந்த யூபி அரசு காரணம், இந்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், எல்லாருமே இந்த உயர் தார்மீக நிலையை எடுத்துட முடியுமா? யாராவது எடுத்துட முடியுமா அதுல சம்பந்தப்பட்ட அரசுகள்? இல்ல, இது அடிப்படையான பிரச்சனை என்ன மிஸ்டர் ஹரி, அதாவது தமிழகத்தினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு பணிகள் இருக்கு பாருங்க, அதை மேம்படுத்த வேண்டும். புதிய புதிய விரிவான உருப்படியான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி செயல்பாட்டுக்கு அவற்றை கொண்டு வரவில்லை. பேசுவாங்க, ஆனா செயலுக்கு வரல. அது மின் திட்டமானாலும் சரி, நீர் திட்டமானாலும் சரி. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த அவினாசி அத்திக்கடவு நீர் திட்டம். இப்ப பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்படி இப்படி எல்லாம் உருவாக்கணும், ஆனா அதுக்கடையில் ஆட்சி போயிருச்சுன்னு.
இப்ப ஏதோ புதுசாக இப்பதான் ஆட்சி எழுதுற மாதிரி மாறி மாறி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இப்ப கதையை பார்த்தா 2002 இருந்துன்னு அவரே ஏற்றுக்கொள்கிறாரு. ஆகவே இத்தனை ஆண்டுகளாகி அவங்க செய்யல. சரி, இவங்களாவது செய்தாங்களா? இன்னும் கொடுமையா இருக்குது. 2013 மத்திய அரசு சில சந்தேகங்களை எழுப்புகிறது. அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூட முடியாத ஒரு மாநில அரசா? அப்படி என்றால் செயல்படாத அரசு என்றுதானே நம்ம குற்றம் சாட்ட முடியும். நீங்க பழைய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை சொல்லி புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கணும். உங்களை மாத்தினது காரணம் அதுதானே. திமுக பேச்சுல தான் இருந்துச்சு, திட்டத்தை செயல்படுத்த உங்களை கொண்டாந்துருக்கோம். நீங்க பழையபடி இதுக்கு பழைய ஆட்சிகள் தான் அப்படி சொல்லி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடறேன். இப்ப முந்தா நாள் இப்ப வாய்ச்சாரு அந்த இடைக்கால பட்ஜெட், இதுல நீங்க கூர்ந்து கவனிச்சால் என்ன சொல்றாரு? ஒரு புதிய கருத்துருவை உருவாக்கி என்று மாண்புமிகு அமைச்சர் சொல்றாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடியப்படுறா பாரதப்பட்டான்னு, வண்டி மீண்டும் பழைய இடத்துல நீங்க எனக்காக சொல்றீங்க. யாரும் அதை பத்தி பேசல, நண்பனும் பேசல. புதிய கருத்துருன்னா என்ன அர்த்தம்? மீண்டும் புதுசாக அவங்க அப்படின்னா மத்திய அரசு பழைய கருத்துருல பல சந்தேகங்களை எழுப்புது. பற்றி புதிய கருத்துரு இல்ல, பழைய கருத்துருவை தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கருத்துருவா அப்படியே உள்ளபடியே ஏத்துட்டு இருந்தா அதுக்கான அவசியம். நான் என்ன கேட்கிறேன், அவங்க சந்தேகம் கேட்டா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியாத அரசுகள் தான் திமுக அரசும் அதிமுக அரசுமா அப்படி ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அப்படி ஒரு கருத்துரு உருவாக்கணும்? இத்தனை ஆண்டு காலமாக ஏதோ இப்பதான் உருவாக்குனாங்க, தப்பாய் போச்சுங்க. புதிய கருத்துருனா பரவாயில்ல, 40 ஆண்டு காலமாக ஒரு கருத்துரு, அதுல சில சந்தேகங்கள் அவங்க கேட்கறாங்க. அது என்ன நோக்கத்தில் அவங்க கேட்டாங்கிறது கூட யோசிக்க வேண்டியிருக்கு. இவங்க உடனே பழசத்துக்கு போட்டு நான் புதுசா ஒண்ணு உருவாக்குவேன். என்னைக்கு நீங்க உருவாக்க போறீங்க? இன்றைய நிலை, அதாவது அந்த புது கருத்துருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய கருத்துரு அப்படிங்கிறது விவசாயத்துக்கா குடிநீருக்கா எந்த மாதிரி நிலையில இந்த தண்ணி, அதுதான் பழைய கருத்துரு. அப்ப இப்ப புதிய கருத்துரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குடிநீருக்காகத்தான், அதாவது தண்ணீர் மட்டம் உயரணுங்கிறதுனா இந்த தண்ணீர்களை உள்ள விடணும். கண்டிப்பாக இந்த குளங்கள் ஏரிகள் எல்லாமே நிரம்பப்படணும். நிரம்பி நீர் மட்டம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு இது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வெளியில கடலுக்கு போற நீரை விவசாயத்துக்கு ஒரு புதிய கருத்துருக்கோ இல்லாட்டி புதிய விளக்கத்துக்கோ அவசியம் ஏற்பட்டது. அது இன்னைக்கு இந்த 2016 அதுவும் இன்னும் ஆட்சி முடியறதுக்கே சில மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதுக்கான அவசியமே வருதா? இல்ல, அதாவது புதிய கருத்துரு கொடுத்தால்தான் இனிமேல் அது செயல்படுத்த முடியும். ஏன்னா அவங்க அந்த நிலையில தான் மத்திய அரசுடைய நிலை இருந்தது. அதை நீங்க புரியணும். அப்ப புதிய கருத்துரு உருவாக்கி தான் இனி இதை செயல்படுத்த. பேராசிரியர் ஒரு கருத்து சொன்னாங்க, உள்கட்டமைப்பு வசதியில் திராவிடம் அதிமுக செய்யலன்னு சொன்னாங்க. உள்கட்டமைப்பு வசதிகள் சாலைகள் இருந்து மதுரவாயல் பறக்க சாலை திட்டம் போட்டோம். உள்கட்டமைப்பு வசதி உருவாக்கத்துக்கு என்ன முடக்கி வச்சாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்கட்டமைப்பு வசதியில் அதிமுகவோடு ஒப்பிட்டு பேராசிரியர் சொல்ல உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு. காலகட்டத்தில் பொன்னையன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தப்ப அப்ப பட்ஜெட் அறிக்கையில் வந்ததன்படி அப்போது மதிப்பீடு 270 கோடி இனிஷியலா அவங்க சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இது ஸ்டிக் பண்ணுவோம். இன்னைக்கு 1862 கோடி ரூபாய்க்கு போய் நிக்குது பட்ஜெட். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கவனிக்கணும். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பட்ஜெட் அறிக்கையில் நம்ம நிதியமைச்சர் குறிப்பிட்டது மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தரவில்லை. ஏன்னா ஒப்புதல் தரவில்லைங்கிற வார்த்தை இதுல போடுறாங்க. மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தரவில்லை. என்ன முன்னாடி என்ன சொன்னாங்க? 1862 கோடி ரூபாய்க்கு நாங்க ஒரு கருத்துரு அனுப்பணும் 2011. அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரவில்லை. மூணாவது வரி என்ன சொல்லுது? இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஒப்புதலை அவங்க தரல. இவங்க எப்படி ஆணையிட்டு எப்படி செயல்படுத்துவாங்க? இது ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு மத்திய அரசுக்கு திருத்திய கருத்துரு அனுப்புறோம். இதுக்காக
உடனடி ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பிக்கணும், செயல்படுத்தணும்னு பாலிசி முடிவு எடுக்கப்படுது. அதுல இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை மத்திய அரசாங்கத்துடைய இல்ல. ஏன்னா 2013 வந்த குறிப்பு கேள்விகளுக்கே விளக்கங்கள் கொடுக்கல, அதற்கு வந்து தெளிவான பதிலும் சொல்ல. 2013 மத்திய அரசாங்கம் 6 கொரி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த திட்டம் குறிப்பாக. அதற்கு வந்து பதில் எதுவும் தரப்படவில்லை அதிமுக அரசாங்கத்தினால. ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிமுக தரப்புல இருந்து சரியான விளக்கத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிலையிலும் மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்ல. ஆனா எப்படி வந்து முதலமைச்சர் அவர்கள் உடனே ஆணையிடுவாங்க இது உடனடியாக செயல்படுத்தும். இது ஒன்று. இரண்டாவது விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப வந்து குறிப்பிட்டார் என்னன்னா இது வந்து கால்வாய் வெட்டி கொண்டு வரணும், இது கொண்டு வரதுக்கு நில ஆர்ஜிதம் போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதற்காக 2015 அக்டோபர் மாதம் மூத்த பொறியாளர் சங்கம் தனியாக அதற்காக ஒரு கருத்துரு உருவாக்கி நேரடியாக வந்து பொதுப்பணித்துறை செக்ரட்டரி போய் கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கு வந்து 960 கோடி ரூபாய் தான். நீங்க வந்து மேல் வந்து கால்வாய் வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா நீர் ஆவியாகுதல், நீர் வீணாகுதல் போன்றவர்கள் இருக்கும். நீங்க வந்து குழாய் மூலமாகவே கொண்டு வர முடியும், நெடுஞ்சாலை மூலமாகவும் தேசிய நெடுஞ்சாலை மூலமாகவும் கொண்டு வர முடியும்னு 2015 அக்டோபர் மாசமே மூத்த பொறியாளர் சங்கம் கருத்துரு கொடுத்திருந்தாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் டூ லாங் அகோ இல்ல, அப்பயே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் ஏன் சொல்றாங்க, அல்லது நிதியமைச்சர் ஏன் சொல்றாரு? இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் உண்ணாவிரதம் இருந்து இவ்வளவு கூக்குரல் எழுப்பினதுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்ல. அந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் வந்து தன்னுடைய வாக்குகள் போய்விடுமோ என்ற அச்சத்துல உடனுக்குடன் ஆணையிடுறாங்க. ஒரு நிதி ஒதுக்கீடோ இல்ல கெசட் நோட்டிபிகேஷனோ இருந்தா இந்த விமர்சனத்துக்கு அவசியம். அவர் சொல்ற மாதிரி இவர் எல்லாமே போட்டு கொடுத்திருந்தா மத்திய அரசு வந்து ஒத்துருந்தா அந்த வேலை நடந்திருக்கும். மத்திய அரசு ஒத்துக்கொள்ளாதனாலதானே இழுவையில நிக்குது. அப்ப நீங்க போட்டு பொறியாளர்கள் போட்டு நீங்க அப்ப கேள்விகள் வர்ற மாதிரி பொறியாளர் போட்டு கொடுத்துருக்காரு. அவினாசி தொகுதியோட உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் ஏ கருப்புசாமி எழுப்பக்கூடிய கேள்விக்கு இது வந்து செயல்படுத்த அரசு ஆவணம் செய்யுமான்னு கேட்கும் பொழுது வெள்ள வேளாண்மை திட்டத்தின் கீழ் மத்திய அரசிடம் நிதி உதவி கோரப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியின் மூலமே இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கும் அவங்க ஃபண்டே கொடுக்கல என்றாலும் கிளியரன்ஸ் வேண்டியது இருக்குமா இல்லையா? கிளியரன்ஸ் வாங்கி தானே ஆகணும். அவங்க வந்து பணம் கொடுக்கறாங்களோ இல்லையா அது வேற. கிளியரன்ஸ் இல்லாம பண்ண முடியாதுல்ல. அப்ப அவங்களுடைய அனுமதியும் வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அனுமதிக்கான புதிய கருத்துரு உருவாக்க வேண்டியிருக்கு. பழைய கருத்துரு சரியில்லை, புதிய கருத்துரு கொடுத்தா தான் அனுமதி வாங்க முடியுங்கிற நிலை இருக்கு. கருத்துருக்கான அவசியம் புதிய அன்னில என்ன தேவை இருக்கிறது? 2016 தான் புதிய கருத்துருவே உருவாக்கப்படும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சூழல் மாறுகிறது. அந்த சூழலுக்கு சட்டங்கள் மாறுது, காலங்கள் மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி 2 வருஷம் என்னாச்சு? சரி இல்ல அதுதான் சொல்றேன். 2013 இல்ல 2ஆம் மாசம் 2016 பொறியாளர்கள் தந்த அந்த நிலை சரியில்லைங்க. இவர்தான் பொறியாளர் கொடுத்தாங்க. புதிய கருத்து உருவாக்கி இப்ப செயல்படுறதுக்குள்ள வேலைகளை செய்வாங்க. அதான் அவங்க சொல்றாங்க. எந்த புதிய ஆய்வின் அடிப்படையில் இந்த புதிய கருத்து பண்றாங்க? இல்ல புதிய கருத்துக்கான ஆய்வு ப்ரொபோசல் போட முடியாது. புதிய கருத்துக்கான ஆய்வு தான் திட்டத்தை செய்தி சொன்னாங்க. இடைவெளிக்கான தருணம் இது வந்து கொள்கை அளவுல யாருக்கும் வித்தியாசம் இல்ல, செயல்பாட்டு அளவுல தான். இது ஏன் தொடர்ந்து 30 ஆண்டு காலமா அதிமுக அரசோ திமுக அரசோ தொடர்ந்து தாமதம் அப்படிங்கிற கேள்வியை தான் போராட்டக்காரர்கள் எழுப்புகிறார்கள். எங்களுக்கு தேவை செயல் வடிவம் அப்படிங்கிறார்கள். போராட்டம் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கைகள் எதிர்க்கட்சியின் வாயிலாக எதிரொலித்திருக்கிறது. மேலும் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டமும் உக்கிரத்தை அடைந்திருக்கிறது. இது குறித்த பல கேள்விகள் எழுகின்றன. இதுல ஏன் உத்தரவாதம் இல்லைன்னு கேட்கிறாங்க எதிர்க்கட்சிகள். மேலும் பல்வேறு இனங்கள்ல போராட்டங்கள் முற்றுகிறது. நேரமும் கேள்விக்குள்ளாகிறது. தொடர்ந்து கேள்விகள் எழுப்புவோம், விவாதிப்போம். தேர்தல் நெருக்கத்தில் அதிகரிக்கின்றன போராட்டங்கள். இவை எதிரொலித்திருக்கின்றன சட்டமன்றத்தில். இவை உரிமை குரலா, தேர்தல் நெருக்கத்தை பயன்படுத்திய அச்சுறுத்தலாம்? விவாதித்து வருகின்றோம். நிகழ்ச்சியில திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன்.
கேந்திரமான பணிகள் பல பாதிக்கப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திடுதுப்புன்னு குதிக்கல, ஃபேஸ் பை ஃபேஸா தான் போறாங்க. வீரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிக்கிறாங்க. இந்த ஒரு கோரிக்கைகள் திடீர் கோரிக்கைகள் அல்ல, புது கோரிக்கைகள் அல்ல, மிக பழைய கோரிக்கைகள். நீங்களும் கூட பேசலாம் வைக்கலாம்னு சொன்ன கோரிக்கைகள். அது வராத பட்சத்துல வேற வழி இல்லாம போராடுறாங்க. ஆனா இதுவரைக்கும் கூட அரசு கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதம் கூட இல்ல. இந்த பட்ஜெட்ல நீங்க அவினாசி அத்திக்கடவு திட்டத்துல ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க. இன் பிரின்சிபல் நீங்க ஏத்துக்கிட்ட விஷயம். அதே போல இந்த ஒரு அரசு ஊழியர்கள் விவகாரத்துல அவங்க கேட்பது இன்னும் தீர்க்கமான விஷயங்கள். ஆனா ஒரு உத்தரவாதமாக இருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வீரியம் அடைவதற்கான அவசியம் இருந்திருக்கு. இல்ல, இப்ப என்னை பொறுத்தவரை முதல்ல, அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுக்கு முதல்ல பதிவு பண்ண விரும்புறேன். அரசு ஊழியர்கள் என்பவங்க யாரு? அரசு அங்கமாக இல்லையா? ஆமா, அவங்க அரசு அங்கம் தானே, அவங்க தானே அரசு நடத்திட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப இந்த அரசு ஊழியர்கள் அவங்க ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது ஏன் தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க? ஆமா, அது வச்சுட்டே இருக்கீங்கல்ல. அப்ப அந்த வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுபடி எப்படி உங்களுடைய கோரிக்கைகள் பெற முடியுமோ நியாயமான முறையில, இல்லைன்னா அதிக நேரம் வேலை செஞ்சு அல்ல அதிகமாக உழைப்பை கூடுதலாக கொடுத்து அதிகமாக பிள்ளைகளை பள்ளிகளில் பாடம் படிக்க வச்சு இப்படி அதிகமான முறையில உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டி நீங்க உங்களுடைய இதை கேட்கலாம், தப்பு இல்ல. உங்களுக்கு 2011 தேர்தல் அறிக்கை இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள், அரசுடைய வரவு செலவு எல்லா கணக்கு வழக்கையும் தெரிஞ்ச நீங்கள் எப்ப பார்த்தாலும் நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படி கொடுக்கலன்னா உடனே போராடுவோம். அரசு கணக்கு வழக்கு நிதி நிலைமை நீங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது, உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது தெரியுமா தெரியாதா? இல்ல, கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் எல்லாத்தை செய்வதற்கும் தான் அரசு வருகிறது. அதுல ஆட்சியாளர்களாக வர்றவங்க அந்த உத்தரவாதத்தை கொடுக்கறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அரசுல செயல்படக்கூடியவங்க இந்த மாதிரி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் இறங்கி இருக்காங்களாண்டா இல்ல, இதனுடைய பின்னணியில எதிர்கட்சிகளுடைய சதியும் இருக்கிறது. அதாவது போய் ரெவென்யூ ஆபீஸ பூட்டிடுறாங்க. இன்னைக்கு கூட நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ போய் உள்ள இருக்கவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு இது என்ன நியாயமான கோரிக்கை? இதை எவ்வளவு காலத்துக்கு அரசை மிரட்டுவீங்க? அதாவது அரசை நான் கேக்குறது அரசை எந்த அளவுக்கு நீங்க மிரட்டுவீங்க? அரசு அடிபணிந்து போகணும் அப்படிங்கறது உங்களுடைய மக்களுக்கான அரசு இல்லையா? அரசு ஊழியர்களுக்கான அரசா? புரிஞ்சுக்கிறேங்க, அதை புரியணும்ல நீங்க. அப்ப மக்களுக்காக அரசு ஊழியர்கள் செயல்பட மாட்டாங்களா? அது மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கும் தொந்தரவு கொடுக்கறதுக்கும் தான் அரசு ஊழியர்களா இருப்பாங்க. அவசியம் இல்லாம நீங்க செஞ்சிருக்கலாமே. 2011 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவோம். இப்போ 4 அமைச்சர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அமைச்சர்கள் கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அமைச்சர்களுடைய கருத்துருவை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிலைக்கு கொண்டு போவாங்க. இது ஏன் பட்ஜெட்ல இது சார்ந்த அறிவிப்பு வரல? நீங்க நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க, பரிசீலனைக்கான உத்தரவாதம் கொடுக்குறீங்க. இது அட்லீஸ்ட் இன் பிரின்சிபல் நாங்க இதை கொள்கை அளவுல ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை பட்ஜெட்ல நீங்கள் கொடுத்திருப்பீர்களே, ஆனால் இந்த ஒரு போராட்டம் வந்திருக்குமா? இன்னைக்கு இன்னும் அதுலயே எல்லாரும் இந்த போராட்டத்துல இல்ல. சில எதிர்கட்சிகள் அவங்களை தூண்டி விட்டு பரிசீலிக்கத்தக்க கோரிக்கையை பார்ப்பாங்க, பாக்குறதுக்காக இல்ல பேசுவாங்க, செயல்படுத்துவாங்க. செயல்படுத்தாம எவ்வளவு டைம் ஆனாலும் அரசு தான் முடிவெடுக்கணும், அரசு பேசும். ஆனால் இவர்களுடைய போராட்டம் அரசை மிரட்டுவதாக இருக்கிறது. அதை நீங்க முதல்ல பாருங்க. உத்தரவாதம் தான். அதனால அரசை மிரட்டி பணிய வைப்பது என்பது சரியல்ல. அரசு ஊழியர்களே அரசை மிரட்டுவது சரியல்ல. நீங்க அதாவது ஊதியம் சார்ந்த விவகாரத்துல சில கோரிக்கைகள்லாம் நியாயமா அவங்க தரம் கொடுத்திருக்காங்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆனா இதுல நீங்களும் கூட 100% உடன்படக்கூடிய விஷயம், எல்லாரும் உடன்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு பற்றாக்குறை, அதுல ஆள் பற்றாக்குறை, இன்னும் காலி பணியிடங்கள், குறிப்பா வருவாய்த்துறை பத்தி குறிப்பிட்டீங்க. இந்த அரசு பல நலத்திட்டங்களை புதுசா உருவாக்கி இருக்கிறது, நல்ல விஷயம். ஆனா அதை செயல்படுத்துற அளவுக்கு மேன் பவர் பெருகி இருக்கா? வருவாய்த்துறையில மட்டும் 7000 காலி பணியிடம், 7000 சார். எவ்வளவு கேந்திரமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பணியிடங்கள் நிரப்பப்படணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அது நியாயமா இல்லையா? இது ஏற்றதற்கான நடவடிக்கை ஆவண செய்யப்படணுமா இல்லையா?
இல்ல கண்டிப்பாக அதற்கான செயல்பாடுகள் நடைபெறும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் செய்வாங்க, அது முறையோட தான் செய்வாங்க. அதாவது ஒரு அரசு என்பது எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் செயல்படும். பட்ஜெட்லயே சரியில்லை. இல்ல கண்டிப்பாக ஆராய்ந்து தான் செயல்படும். பட்ஜெட்ல சொல்லணுங்கிற அவசியம் அது முதல்வரை சார்ந்தது. அது முதல்வரை சார்ந்தது. முதல்வர் தான் இல்ல கண்டிப்பாக அதை ஆராய்ந்து தான் செயல்படும். இல்ல இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் பற்றி ஐயா இவ்வளவு இதா பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க கவனிங்க. ஒண்ணு இது ஒரு மிரட்டுகிற வேலை. ஆமா, தேர்தல் இருக்கு. அவரு அடுத்து அரசியல் சதி அப்படின்ட்டார். நான் என்ன அவருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன்னா, அவங்க இப்ப முன்வைத்திருக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் புதுசே அல்ல. இவங்க ஆட்சியில கூட அல்ல. இந்த கோரிக்கைகள் எல்லாம் அதுக்கு முன்பு இருந்த திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்பொழுதும் அந்த ஆட்சி அதை நிறைவேற்றவில்லை. அன்றைய முதல்வரை கூட அவங்களால சந்திக்க முடியல. அதுக்காக பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அந்த சந்திக்க முடியாம போய் அவங்க போலீஸ் தாக்குதலுக்கு ஆளானாங்க. அப்பொழுது இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டாங்கன்னா, தேர்தல் வருது, எங்களுடைய ஆட்சி வந்தால் அவ்வப்பொழுது அரசு ஊழியர் சங்கங்களை அழைத்து நான் பேசி அவ்வப்பொழுதே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பேன். இந்த புதிய பென்ஷன் திட்டம் ரத்து உள்ளிட்ட சகல பிரச்சனையும் நான் தீர்ப்பேன். இப்ப என்னாச்சு தெரியுமா? இவங்க ஆட்சி வந்தாச்சு 4.25 வருஷம் இதுவரை ஒரு முறை கூட இன்றைய முதல்வரும் அரசு ஊழியர் சங்க தலைவர்களை சந்திக்கல. 4.25 வருஷம் கூடாத வீரியம், காட்டாத வீரியம் இன்னைக்கு தேர்தல் இருக்கத்துல காட்டப்படுவது ஏன்? இல்ல, அலுவலகங்கள் பூட்டப்படுது, மக்கள் சேவைகள் பாதிக்கப்படுது, அத்தியாவசிய பணிகள், இன்னும் சொல்ல போனா தேர்தல் பணிகளே பாதிக்கப்படக்கூடிய அபாயம் வருது. இது அச்சுறுத்தல் இல்லையா? தேர்தல் நெருக்கத்தை பயன்படுத்தி இன்னும் ஒன்னு நான் குறிப்பிட விரும்புறேன். இதுவரைக்கும் இந்த கடந்த காலத்துல மட்டும் தங்களுடைய கோரிக்கைகளை நினைவுபடுத்தி சந்திக்கணும்னு சொல்லி 72 விண்ணப்பங்களை இந்த சங்கங்கள் கொடுத்திருக்கின்றன. ஜனவரி 22ஆம் தேதி இவ்வளவு கொடுத்தும் சந்திக்கல என்கிற அடிப்படையில் பெருந்திரள் சந்திப்பு என்கிற முறையில் சென்னையில 50,000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திரண்டு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்திய பிறகுதான் இவங்க சொல்லுகிற அந்த அமைச்சர்கள் சரி, இந்த ஆட்சியிலும் சரி, ஏன் தேர்தல் நெருக்கத்தில் அவங்க பக்கம் இவ்வளவு நியாயம் இருக்குன்னு அப்ப அவங்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஐயா இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், இந்த ஊதிய மாற்று பூரா கொத்தடிமை மாதிரி தினக்கூலியில வச்சிருக்காங்க 3 லட்சம் பேரை. எப்படி இருங்க, நீங்க பாருங்க, நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன். இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கே கேவலம். நீங்க பேசுறது இந்தியாவில இருந்து பேசல. அப்ப இந்தியாவில இருந்து பேசுறதாக இருந்தா கொத்தடிமை முறையான அப்ப அரசாங்கத்துல வேலை செய்யற கொத்தடிமையா? இது என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க அந்த வார்த்தையை மாத்துங்க, கொத்தடிமைங்கிறத மாத்துங்க. இல்ல, ஏகப்பட்ட சம்பளம் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. என்ன அரசு அதிகாரிகளுக்கு சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு ஆத்திரம்? அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு கொத்தடிமை சொன்னா எப்படிங்க கமெண்ட் இருக்கிறது? ஏங்க தயவு செஞ்சு பொறுமையா கேளுங்க. எப்படி பொறுமையா? கொத்தடிமைங்கிறது தப்பு. நீங்களே சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாருங்க, நான் என்ன அர்த்தத்துல கொத்தடிமைன்னு சொல்றேன். அவங்களுக்கு தினசரி கூலி, வெறும் தொகுப்பூதியம், எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்க. ஆமாங்க, எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்க. கொத்தடிமை இல்லாட்டி என்ன நடைமுறையில்? அதுதான் நடைமுறையில். இல்லங்க, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். அன்ஆர்கனைஸ் செக்டர்ல பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களை காட்டிலும் நமது அரசு ஊழியர்கள் பல மடங்கு சிறப்பாக இருப்பார். எங்க காலவாரியான ஊதியம் பெறுகிறவர்கள் சரிங்க. நான் அவங்கள பத்தி பேசல. அவங்களுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல உள்ள ஆந்திராலங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசு மாநில அரசு ஊழியர்களை அழைத்து பேசி ஊதிய விகிதத்தை மாற்றுகிறது. இங்க 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுங்க. முதலமைச்சர் சந்திக்கவே மறுக்கிறாங்க. இந்த 4 அமைச்சர்கள் சந்திச்சு என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் முதலமைச்சர் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லங்க, அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம், இவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசுக்கு நிகரா ஊதியம் கேட்கறாங்க. மத்திய அரசுக்கு நிகரா நமது அவுட்புட் இருக்கா? இன்னைக்கு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கேட்கிறாங்க. மத்திய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நிகரா இங்க தரம் இருக்கா? அதுக்கு ஏத்தா போல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிறதா? அரசு பள்ளி ஆசிரியர்களே பெரும்பகுதியினர் இன்னைக்கு சிறந்த ஆசிரியர்கள் நமது அரசு பள்ளியில் தான் இருக்காங்க. உண்மை. ஆனா அவங்களுடைய பயிற்சி முறையை நம்பாம
நீங்க வந்து தனியார் பள்ளியில சேர்க்கக்கூடிய நிலை தானே இருக்கு. இல்லங்க இங்க பாருங்க, இந்த குற்றச்சாட்டு ரொம்ப 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 என்ன சொல்றது இல்ல, ரொம்ப அடிப்படையானதுங்கிறீங்க. மிக மிக மோசமானது. என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றேன்னா, நீங்க இந்த அரசு பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த வசதிகள் எதையும் வழங்கவில்லை. உண்மையிலேயே அங்க ஓரளவு தேர்ச்சி பெற்று வர்றாங்கன்னா ஆசிரியருடைய திறமையின் காரணமாகத்தான் அவர்கள் அங்க வெற்றி பெறாங்களே ஒழிய எந்த உபகரணமும் கிடையாது. நீங்க எந்த அரசு பள்ளியிலாவது உருப்படியான பரிசோதனை கூடம் இருக்காங்க? கொஞ்சம் என்ன பேச விடுங்க. எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க? அந்த விகிதம் இருக்கா தெரியுமா? எத்தனை கமிட்டிகள் போடப்பட்டிருக்கு? ஆசிரியர் கிடைக்காம அலைய மோதக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கிறது. ஆனா அரசு பள்ளி அரசு பள்ளி ஆசிரியர்களை சேர்க்காத அரசு பள்ளிகள் அசோக் நகர்ல போய் சுயமுரண் இந்த பள்ளி குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக இல்லங்க அருணன் அவர்கள் குற்றச்சாட்டை சுமத்துகிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் சொல்றாங்க. அதாவது இங்க இந்த 4.25 ஆண்டு காலத்தில் அவர்களை அழைத்து பேசி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒப்புக்கொண்ட அந்த கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்றிருந்தால் இந்த கட்டத்தில் இந்த போராட்டம் என்பது வந்திருக்காது. அதுதான் அநியாய குற்றம். 2010-11 திமுக ஆட்சியில் ஏற்பட்டது போல நிலை இன்றும் வந்திருக்காது, மீண்டும் வந்திருக்காது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். திரு அருணன் சொல்வது போல, அதாவது 2003 என்ன நடந்ததுன்னு பேராசிரியர் தெளிவா தெரியும். டெஸ்மா எல்லாம் போட்டு விலங்குகளை வேட்டையாடுறது போல அரசு ஊழியர்களை ராத்திரில போது தூக்கிட்டு போய் சிறைக்கு அனுப்புறது இந்த காவல்துறை நடவடிக்கை அரசு ஊழியர்கள் மேல திமுக ஆட்சி காலத்தில் இல்ல. இந்த அளவுக்கு வீடு பூந்து போய் டெஸ்மா பயன்படுத்த திராவிட முன்னேற்ற கிடையாது. இன்னைக்கும் ஆனா பயன்படுத்த ஜெயலலிதா ஆட்சி, அதை யாரும் மறுக்க முடியாது. 2003 அதற்கு பிறகு 2006 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சங்கங்களை அவங்களுடைய கூப்பிட்டு பேசி அதே மாதிரி 6வது ஊதிய குழு திராவிட முன்னேற்றம் அமைக்கப்பட்டது. நீங்க கேட்டீங்க மத்திய அரசுக்கு இணையா கொடுக்க முடியாது. மத்திய அரசுக்கு இணையா கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுல சில முரண்பாடுகள் இருந்தது. அதையும் இந்த 20 அம்ச திட்டத்தில் இப்ப கூட ஆசிரியர் வச்சிருக்காங்க. அது மட்டும் புதிய பென்ஷன் திட்டம் முடிச்சிருந்தேன் சார், நீங்க அப்புறம் பேசுங்க. புதிய பென்ஷன் திட்டத்திலே போராட்டங்கள் இருந்தது. இந்த 2011 அரசு ஊழியர் பிரச்சனையை கிளப்பிய பொழுது இந்த அம்மையார் சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில வெளியிட்டாங்க, புதிய பென்ஷன் திட்டம் நாங்க மாற்றுவோம். இதை போன்ற பல்வேறு முரண்பாடு. இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பேசும்போது ஒன்னு சொன்னாரு, காவிரி நடுவர் மன்றத்தில் ஆணை கொண்டாந்தாங்கன்னு. காவிரி நடுவர் மன்றத்தை வேண்டான்னு சொன்னவங்க திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வெளியிடப்பட்ட ஆணையை சொந்தம் கொண்டாங்க. தவறு இல்லையா? காவிரி ஆட்சி காலத்துல 2007 13 வரைக்கும் வெளியில வரலங்கிறது ரொம்ப இல்ல. நாங்க காவிரி அதுக்காக நாங்க காவிரிக்கு எதிரானவர் அல்ல, அதை சொல்ல வர உரிமை கொண்ட. அது போல இங்க சட்டப்பேரவையில் எந்த அமைச்சர்களுக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்காமல் 110 விதிகளை அறிக்கை படித்து அவர்களுக்கெல்லாம் எந்த தகுதி இல்லை என்று காட்டிக் கொண்டிருக்கிற பிரச்சனைனால்தான் அரசு ஊழியர்கள் போய் எந்த ஒரு அமைச்சரை சந்திச்சு பேச முடியல. குறைகளை எடுத்துக்க பயப்படுறாங்க அவங்க. ஏன்னா எதுக்கத்தான் முதலமைச்சரை கேட்டுதான் செய்யணும். ஒரு தண்ணி தானா அம்மாவை நாணைக்கணுங்க அவங்களால சந்திக்க முடியல. இதுதான் பிரச்சனை. கேளுங்க, எந்த அமைச்சர்கள் சந்திக்க நான் சொல்றேன். சங்க பிரதிநிதிகளை அமைச்சர்கள் சந்திக்க தயங்கினார்கள். அம்மாவின் ஆணை கிடைக்கலன்னு பிரச்சனை. அப்புறம் சந்திச்சாங்க, பேச்சுவார்த்தை கேட்டீங்க. ஏன் இப்ப போராட்டம் கேட்டீங்க? அமைச்சர் 4 பேர் இந்த போராட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஐயா சொன்ன பேராசிரியர் சொன்னது போல பல்வேறு நிலைகள்ல அவங்க மாவட்ட அளவுல மாநில அளவுல போராட்டங்களை வெளிப்படுத்தி 2006 வரைக்கும் வச்சது போல ஆட்சியில சங்கப்பின சந்திச்சு பெரும்பாலும் குறைகளை கலைஞ்சிருக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை அவர்கள் மீது பாய்ந்தது. காவல்துறை நடவடிக்கைனா ஒரு மறியல் நடக்கும் பொழுது காவல்துறை நடவடிக்கை இந்த ஆட்சியில அதாவதுங்க மத்திய அரசுக்கு இணையாக ஆசிரியர்களுக்கு இங்கே ஊதியம் கொடுக்கப்பட்டது என்று சொல்றாரு. தவறு.
மத்திய அரசுக்கு இணையா தரப்படல 8 DAA இவங்க முடக்கினாங்க. இல்ல முடிச்சறேன். அதனால பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒண்ணு ஒரே ஒரு வாக்கியம். அதாவது ஒரு பாருங்க ஆரம்ப பள்ளி சொல்லுங்க. அதாவது இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற ஆட்சியில அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ தான் சந்திக்க முடிந்தது. ஆனால் இந்த ஆட்சியில அவங்களோட இன்னி வரைக்கும் தீர்க்கப்பட்டது. அவங்களுக்கு தெரியும். பென்ஷன் திட்டத்துல நீங்க ஏத்துட்டு தான் அந்த பிரச்சனை இன்னி வரைக்கும் நீடிக்காது. அதுதான் அது ஆக்சுவலா 2001 2005 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் புதிய பென்ஷன் கொண்டாந்தாங்க. அப்பொழுது நிதிச்சுமை அடிப்படையில் அது தொடரப்பட்டது. ஆனால் 2006 தொடரப்பட்டது. அதில் மாற்றுக்கல. ஆனால் அதை மாற்றுகிறோம் என்று நாங்களும் கருத்தாளர் உடன்படுறோம். இன்னைக்கு உடன்படுவது போல அன்னைக்கு உடன்பட்டிருந்தா ஜெயலலிதா உத்தரவாதம் அளிக்க வேண்டிய அவசியம் வந்து நிதிச்சுமை அந்த நேரத்தில் 6வது ஊதியக்குழு நிதிச்சுமை அதிகமா இருந்த காரணத்தினால அது பண்ண அப்போ அது அந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். நாங்க சொல்றது 6வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தினதால பெரிய நிதிச்சுமை ஏற்பட்டது. அதனால அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை பண்ண முடியல. ஆனால் நாங்கள் ஆட்சியை தொடர்ந்து நிச்சயம் புதிய பென்ஷன் மாற்றி பழைய பென்ஷன் கொண்டு வந்திருப்போம். பட்டிகடவு திட்டமாகட்டும், புதிய பென்ஷன் திட்டமாகட்டும், இந்த மாதிரி போராட்டங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து விட்டு அதற்கு முறையாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யாத காரணத்தினால்தான் இவ்வளவு போராட்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனா வந்து 2 தரப்புலையும் பிரச்சனையை தான் நாங்க பாக்குறோம். ஒண்ணு, அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படல. அதனால அரசு தரப்பு உத்தரவாதம் கொடுத்து உத்தரவாதத்தை நிறைவேற்றல. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசு ஊழியர்கள் அப்படிங்கறவங்க கொத்தடிமை அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு சாதாரண மக்கள் வந்து 5000 6000 அந்த அதுக்கும் கீழே 3000 4000 சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அரசு ஊழியர்கள் அவர்கள் வந்து நாங்க சொல்றதுக்கு அரசு ஊழியர்கள் மொத்த கஜானாவில் எவ்வளவு பணத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பதிவு செய்யறதுக்கு நேரம் கொடுங்க. சம்பளத்திற்காக மட்டும் இந்த பட்ஜெட்டில் சம்பளத்துக்காக மட்டும் ஒதுக்கிய தொகை 47,261 கோடி. பென்ஷனுக்கு மட்டும் 19,840 கோடி. மொத்தம் 67,000 கோடி ரூபாயை சம்பளத்துக்காகவும் பென்ஷனுக்காகவும் மட்டும் இந்த அரசாங்கம் கொடுக்கிறது. மாநிலத்தின் சொந்த வருவாயில 63%, தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சொந்த வருவாயில 63% சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கு மட்டும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து சொகுசா வச்சிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து கண்டிப்பா அன்னைக்கு பணியை செய்கிறார்களா, பணியை செய்கிறார்களாங்கிற கேள்வி கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் எங்க வேணா ரெவன்யூ ஆபீஸ் போங்க, தாலுகா ஆபீஸ் போங்க, ரேஷன் கடை போங்க, எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி இவர்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு வேலை செய்யவில்லை அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. மத்திய அரசு பள்ளியில விருப்பப்பட்டு சேர்ப்பாங்க, மத்திய அரசு பள்ளியில் விருப்பப்பட்டு செய்வாங்க. சேர்க்க விரும்புறாங்க. இவ்வளவு சொல்றாங்களே, சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் இவ்வளவு வலுவாக போராடக்கூடிய நீங்கள் மாணவர்களுக்கு கழிப்பறை இல்ல, மாணவர்களுக்கு பென்ஷன் இல்ல, அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் நீங்க எப்ப போராடினாலும் சரி சம்பளத்தை முன்னாடி வச்சுக்குவீங்க, உள்ள வந்து வேற ஏதோ ஒரு காரணங்கள் காலி பண்ணி வேற சில காரணங்கள் உள்ள வச்சுப்பீங்க. நியாயமான காரணங்கள். ஆனா ஒன்னை ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் என்பது மிக சொகுசாக இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு சாதாரண மக்களோட ஒப்பிட்டு பாக்குறப்ப இல்ல 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 நீங்க கூடுதலா தேவையான அளவுக்கு நீங்க பேசுறீங்க. பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர் இவ்வளவு சொகுசா இருக்கவர்கள் இவ்வளவு வலுவா மக்களை பாதிக்குமாறு போராட வேண்டிய மக்களை பாதிக்கும் வகையில் போராடக்கூடிய அவர்களுக்கு அளவுக்கு இவர்களுக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது. பேச விடுங்க. அதாவதுங்க இல்ல அது அவர் பாட்டு பூரா அதான் சொல்றாரு. தயவு செய்த அரசு ஊழியர்கள் சொகுசான வாழ்வு நடத்துகிறார்கள். மக்களோட சொல்லுங்க, சராசரி தமிழ்நாட்டு மக்களோட நீங்க குறிக்கிடுறீங்களா? நீங்க குறுக்கிடாமல் இருந்தால் நாங்களும் குறுக்கிட மாட்டோம். எல்லாரும் பேசுவாங்க, நீங்க குறுக்கிடுவீங்க. குறுக்கிட பத்தி எல்லாரும் நீங்க குறுக்கிடுறீங்க, பேசுறப்ப நீங்க குறுக்கிடுறீங்க. இப்படி திரும்ப திரும்ப பேசி இருக்க மாட்டேன். அதாவது இவர் வந்து மொத்த வருவாயில இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாரு.
அதாவது ஒரு அரசு என்பதற்கு இத்தனை ஊழியர்கள் இல்லாம நீங்களே சொன்னீங்க எத்தனை திட்டங்கள்னு. இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்ற உண்மையிலேயே போதுமான ஊழியர்கள் இல்ல. ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், சம்பளம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில ஒரு நியாயமான சம்பளம் என்பது அரசே நிர்ணயித்தது. அதை நீங்க கொடுக்குறீங்க. உங்களுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழி? இன்றைக்கு சகாயம் அறிக்கை இருக்கு, அந்த குழு இருக்குது. நீங்க இந்த கிரனைட் ஊழல் காரணமாக மட்டும் அரசுக்கு இழப்பு 1,06,000 கோடி ரூபாய். வெளியில வரல, இல்ல இல்ல, அது வந்திருக்குது. ஆகவே அந்த மாதிரி அரசு வந்துச்சுங்க. இருங்க, கொள்ளையடிக்கிறப்ப உள்ளூர் ரெவன்யூ ஆபீசர் என்ன செஞ்சாரு? அரசு ஊழியர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வந்திருக்காது. எப்படி வெட்டினாங்க? ஒரு மழை ஒரு ஆரை என்ன செஞ்சாரு? விஏஓ என்ன செஞ்சாரு? வேலை செய்யலையே. அநியாய குற்றச்சாட்டுகளை சொல்ற. அதாவது மேல அரசு ஆரையும் உரிமை இருப்பது போல பொறுப்பும் இருக்கிறது. முக்கியமான பொறுப்பு ஆட்சியாளர் பொதுப்படுத்தல. அவர் அப்படித்தான் பேசுறாரு. கூடாது. ஆட்சியாளர்கள் தாங்க முக்கிய பொறுப்பு. இந்த அளவுக்கு கிரனைட்ல இவ்வளவு ஊழல் என்றால் ஏன் அதை கைப்பற்றி இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். அதை செய்ய அதே போல தாது மணல் ஏற்றுமதியை நாம அரசு செய்திருந்தால் எவ்வளவு வருமானம் வந்திருக்கும். அப்படி வருவாயை பெருக்க வழி இல்லாமல், வழி செய்யாமல், இயல்பாக நியாயமாக அரசு ஊழியர்களுக்கு அவங்க சொகுசான வாழ்வு அல்ல. உண்மையிலே என்னன்னா பாதிக்கு பாதி பேருக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், தொகுப்பூதியம், தினக்கூலி போன்ற ரொம்ப குறைவான ரொம்ப சாதாரணங்க ஒரு 4,000-5,000 ரூபாய் சம்பளத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன வேண்டே தெரியாம அவங்களெல்லாம் சொகுசான வாழ்வு எல்லாரையும் கொச்சைப்படுத்துகிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். You have your point. Okay. நான் இறுதியான கருத்து, இவையா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்படக்கூடாது? எதிர்கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசணும்னு கோரினாங்க. ஏன் அதற்கான வாய்ப்பு? அதாவது சட்டமன்றத்தில் எதை பேச வேண்டும் என்று அலுவல் ஆய்வுக்குழு தீர்மானிச்சிருக்கு. சபரீசன் பத்தி பேசலாம். அந்த அலுவல் ஆய்வுக்குழு தீர்மானத்தின்படி எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொண்டதை தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க வெளிநடப்பு செய்யறதுங்கிறது எம்எல்ஏ இல்ல, அது ஒதுக்கப்படுது. அதுக்கு நமக்கு நாம திட்டம் எப்படி ஏன் பேசக்கூடாது நீங்க கேள்றதுக்கு அதைத்தான் இங்க பேச முடியும். ஆமா, இது இங்க பேச முடியாது. அலுவல் ஆய்வுக்குள்ள இந்த கோரிக்கை எடுத்துக்கொள்ளப்படல. தெரு பொதுக்கூட்டம் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு மாண்பு இருக்கு. நான் தவறா சட்டசபை மாண்பு குறைக்கல. நான் சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுறாங்கன்னு சொல்றேன். இல்ல, அந்த வார்த்தை நிச்சயமா சட்டமன்றத்துக்கு நம்ம அட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்லி கண்டம். எஸ், இறுதியான கருத்து. இது ஏன் இதை வென்டிலேட் பண்றதுக்கான எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இருந்தா சரியா இருந்திருக்கும். இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது இந்த விஷயங்கள் இல்ல அவங்க போராடுறாங்க. அதாவது அலுவல் ஆய்வுக்குழு கூடுறோம், எல்லா கட்சியிலையும் உள்ளவங்க அதுல உறுப்பினர்களாக இருக்காங்க. இல்ல, அது எப்பவுமே அதுதான ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். என்ன சிக்கல்? அப்ப ஜனநாயகத்தை நீங்க மதிக்கலையா? எண்ணிக்கை எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொண்ட ஆட்சி ஜனநாயக. பேசுறாங்க. அதான் ஜனநாயகத்துல இன்னைக்கு என்ன இங்க பேசப்பட்டிருக்கோ, என்ன கருத்துக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்துக்களை சட்டசபையில பேசுறதுக்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி கொடுக்கறாங்க, பேசுறாங்க. யாருக்கெல்லாம் அந்த கருத்து இல்ல, அதுதான் சொல்றேன். அதனால இந்த கருத்து அங்க எடுத்துக் கொள்ளப்படல, அதனால பேசப்படல. இந்த தருணத்தை செய்தாக வேண்டும். அவ்வளவு சிம்பிள் எனக்கு தெரியல. நிச்சயமா இந்த ரெண்டு விவகாரம், இது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் வலுக்கிறது. இது அரசு எப்படி கையாள போகிறது? அரசு ஊழியர் போராட்டம் எல்லாம் தேர்தல் பணிகளில் கூட பாதிப்பு ஏற்படுத்துமோங்கிற கேள்வி இருக்கு. இது வேறு பார்வைகள் அதுல இருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது. இது அரசு எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறது? இந்த போராட்டம் எப்படி முடிய போகிறதா, வீரியமடைய போகிறதா? இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.